அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நாம் அனுபவிக்கும் மாதத்தில் இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமாக கிரியை செய்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யப்படுதுன்னா, அவருடைய கரம் வனையும் கரமாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது. கர்த்தருடைய கரம் பாருங்க நம்மளை வணைகிறது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயால இருக்கும். ஏசாயா 64:8 பாருங்களேன். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியே. அப்ப தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், தகப்பனாய். அந்த தகப்பன் நம்மை வணைகிறவராயிருக்கிறார். அப்ப அந்த களிமண் தன்னுடைய குயவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த குயவன் தன் இருதயத்திலே எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட பாத்திரமாக வணைகிறார் இல்லைங்களா? அப்ப நீங்க எரேமியா 18:1 படிச்சீங்கன்னா 1-4 வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ போய் ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்க என்ன நடக்குது பாரு, என் வார்த்தைகளை தெரிவிப்பார். அங்க அவன் போய் பாக்குறப்ப என்னன்னா, இதோ அவன் திரியினாலே வணைந்து கொண்டிருந்தான். 4 போட்டிருக்கு, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது என்னன்னா, நான் உன்னை வணைகிறேன். ஒருவேளை பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு இப்படிதான் வச்சிருந்தாரு, ஆனா நான் என்னுடைய சுய சித்தத்தினாலே வேற பக்கம் போயிட்டேன், இப்ப நான் மனம் திரும்பணும், இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாரு. என்னிடத்துல வா, நான் உன்னை வேற பாத்திரமா வணைகிறேன். என் கண்களுக்கு சரி என்று வைத்திருக்கிற அந்த பாத்திரமா உன்னை நான் வணைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ஒரு ரீஷேப் நடக்குது, ஒரு ரெஸ்டரேஷன் நடக்குது. ஆமென். அப்ப கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கிறப்ப அவர் நம்மை வணைகிறார். அப்ப நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய கரத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை அழகான பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனப்படும் பாத்திரமாய் வணைகிறார். ஒருவேளை நீங்க அவருடைய கரங்களில் தான் நான் இருக்கிறேன், ஆனா என் இஷ்டப்படி செய்து என் வாழ்க்கை கெட்டு போனது போல இருக்கிறது என்று சொல்வீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை மறுபடியும் ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களை வேறு பாத்திரமாய் வணைவார். அவன் மெசேஜ் ஆக்குறவர் தான் நம்முடைய தேவன். அவன் கெட்டு போனது அவன் ஒரு பாத்திரமா வச்சிருக்கான், அதை வணைகிறான், கெட்டு போயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன செய்யறான், கண்ட சரிவு என்று கண்டபடியே மறுபடியும் வேறு பாத்திரமாய் வணைந்தான். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் வணையும் கரமாய் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அவருக்கு பிடித்த பாத்திரமாய் அவர் நம்மை வணையட்டும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் தவறான தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் என் வாழ்க்கை கெட்டு போனது என்று சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த குயவன் உங்களை மறுபடியும் எடுத்து வேறு பாத்திரமாக வணைவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் கெட்டு போகவே முடியாது. அவருடைய கரத்துல இருக்கிற நீங்க அப்படியே ஒண்ணும் இல்லாமே போயிட மாட்டீங்க. அவருடைய கரத்துல நீங்க இருக்கிறதுனால அவர் உங்களை வேறு பாத்திரமாய் வணைந்து அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய், அவரை வெளிப்படுத்தும், அவரை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழும்படியாய், உபயோகமுள்ள பாத்திரமாய் உங்களை வணைந்து வைப்பார். இந்த தேவன் நம்முடைய பிதா, இந்த பிதா நம்முடைய குயவன். அவர் நம்மை வணைவார். வணையும் கரத்தை இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட பண்ணி நம்மை வணைந்து அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய் நம்மை வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.